டெல்லி ஏஐ மாநாட்டில் சீன ரோபோ சர்ச்சையும் கிண்டலும். டெல்லியில் ஏஐ உச்சி மாநாடு நடைபெறுகிறது. இதில் ஒரு அரங்கம் நொய்டாவில் உள்ள கல்கோடியாஸ் என்ற தனியார் பல்கலைக்கழகத்துக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. அதிலிருந்த பல்கலைக்கழகத்தின் பிரதிநிதி ஒருவர் ஓரியான் என்ற ரோபோட்டிக் நாயை காட்சிக்கு வைத்திருந்தார். இது தங்கள் பல்கலைக்கழகத்தின் சீர்மிகு மையத்தில் உருவாக்கப்பட்டது என்று கூறி அதன் சிறப்பு அம்சங்களை பார்வையாளர்களுக்கு விளக்கினார். ஆனால் உண்மையில் இது சீனாவின் யூனிட்ரி என்ற நிறுவனத்தின் GO2 என்ற ரோபோட்டிக் நாய். இது ஆன்லைனில் 2 லட்சம் ரூபாய் முதல் 3 லட்சம் ரூபாய் வரை விற்கப்படுகிறது. இதற்கு ஓரியான் என பெயர் வைத்து கல்கோடியாஸ் பல்கலைக்கழகம் தங்களின் சொந்த தயாரிப்பு என ஏஐ கண்காட்சியில் விளம்பரப்படுத்தியுள்ளது. இதை சீன ஊடகங்கள் விமர்சித்துள்ளன. இது தொடர்பான வீடியோ வைரலானது. இதையடுத்து டெல்லி கண்காட்சி அரங்கை காலி செய்யும்படி கல்கோடியாஸ் பல்கலைக்கழகத்துக்கு உத்தரவிடப்பட்டது. இது குறித்து எக்ஸ் தளத்தில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, ஏஐ உச்சி மாநாடு திட்டமிடப்படாத விளம்பர கேலிக்கூத்து, இங்கு இந்திய தரவுகள் விற்கப்படுகின்றன, சீன தயாரிப்புகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன, உலக அரங்கில் இந்தியாவை கேலி கூத்தாக்கி விட்டது மோடி அரசு என விமர்சித்துள்ளார்.